பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த காணொலி வழியாக மாதம் மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு கர்த்தர் நல்லவர். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இந்த புதிய கல்வியாடையை நாம் ஆரம்பிக்கிறோம். எத்தனையோ காலங்கள் நம்மோடு இருந்த ஆண்டவர் இந்த புதிய கல்வி ஆண்டிலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். இயேசுவை துதிப்பது எவ்வளவு நல்லது. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், காத்திருப்போர் ஒரு நாளும் வீணாகாது, மரணநிலம் நீரூற்றாய் மாறும், திருமழை பொழிந்திடும் நேரம் இது, துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். சொல்லலாமா? பரிபூரண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும், பரிபூரண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். இதுவரை நன்மை செய்ததா, இனிமேல் தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவா, இனிமேல் தீமை செய்வார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். தேவன் பரிபூரண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும், பரிபூரண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமை செய்வார். இதுதான் நாம் ஆராதிக்கும் தேவன், இதிலோ மேலானவை செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின செய்தி பகுதி 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த காணொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபை பிள்ளைகளே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்தார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் கடந்து வரலாம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் கடந்து வந்திருக்கலாம். மே மாதம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார். ஜூன் மாதத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்கள், கூப்பிடுகிற பிள்ளைகள். ரொம்ப பிரியமானவர்களே, ஆகாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வனாந்தரத்துல அந்த அம்மா கூப்பிட்டாங்க. அண்ணாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த திருச்சபையிலே அவர்கள் மன கிளேசமுள்ள ஸ்திரியாக ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. இந்த நாளிலும் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு விதவை திரும்ப திரும்பமாக அந்த அநீதியான ஒரு மனுஷனிடத்துல அவர்கள் தொந்தரவு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தொந்தரவு செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களை என்னையும்
ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட விஷயத்துல, என்னுடைய வாழ்க்கையில இவர்களை எதையுமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, எங்களுடைய குடும்பத்திலே யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே நம்ம இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில என்று வசனம் சொல்லுகிறது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிரியமானவனே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி நம்மிடத்திலே ஆண்டவர் தனித்துவ ஆசீர்வாதத்தை தனித்துவமாய் கலங்காத திகையாத நான் உன் பரிகாரம் என கர்த்தர் சொன்னவர் இந்த மாதத்திலே உனக்கு நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்கிற கடவுளாக இருக்கிறார். ஒரு பிள்ளை இப்படிதான் தன்னுடைய தகப்பனத்துல ஒரு மீன் தொட்டியை தகப்பனத்துல கேட்டான். ஒரு சின்ன தம்பி அந்த தகப்பன் மீன் தொட்டியை முதலாவது வாங்கி தந்தார். ஆனால் அந்த தம்பி வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த மீன் தொட்டியை அவன் அன்பாக பார்த்து கொண்டான். அந்த மீனை பார்த்தான், தண்ணீரை எல்லாம் நன்றாக வைத்துக் கொண்டான். போக போக பார்க்கும் பொழுது அவன் அதை கண்டு கொள்ளாமே விட்டுவிட்டான். கடந்த நாட்கள் ஆக தண்ணீர் பழசா மாறிடுச்சு, மீன் செத்துருச்சு, அந்த குட்டியை நாற்றம் எடுத்து விட்டது. திரும்ப தகப்பனத்துல வந்த டேடி எனக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த டேடி கண்டுக்கவே இல்லையா. டேடி நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு நீங்க வாங்கி தரலன்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சி ஒரு விஷயத்தை அப்பாட்ட கேட்கும் பொழுது அந்த விஷயத்துக்கு தகப்பனார் அந்த தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்டார். உடனே அந்த மகன் போய் தகப்பனிடத்துல கேட்டானாம், டாடி எனக்கு நீங்க நான் கேட்டதுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை, ஆனால் தங்கச்சிக்கு கேட்டதை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டான். அப்பொழுது தகப்பன் சொன்னாராம், நீ கேட்டதை நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனால் நீ பொறுப்போடு நடந்து கொள்ளாமல் இருந்தாய், அதை சரியாக நீ வைத்துக் கொள்ளாமல் சரியாக நீ பயன்படுத்தாமல் இருந்தாய் என்று சொல்லி அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொன்னாலும். அப்படிதான் ஆண்டவர் இந்த நாளில நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கொடுக்கிறார், தாளந்துகளை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக நாம் பயன்படாமல் திரும்ப திரும்ப ஆண்டவர் எனக்கு எதையும் செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவரை இயேசுவை நாம் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில அன்பு பிரியமானவனே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்ய ஆண்டவர் உனக்கு காத்திருக்கிறார். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரிடத்துல உன் வாழ்க்கையை கொடுப்பாயா? ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாயா? ஆண்டவரை அதிகமாய் தொந்தரவு செய்கிற பிள்ளையா இருப்பாய்? இதுவரைக்கும் நான் கேட்டேனே, என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதே. யாக்கோபு சோர்ந்து போயிருந்தால் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன்னு சொன்னதுனால அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நிம்மதி இல்லை அந்த மகனுக்கு. ஒரு பயத்தோடு வாழ்ந்தா, ஏசா என்னை கொன்னுடுவான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரிடத்துல அவன் பொறுமையோடு காத்திருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாம் இந்த வருகிற கல்வி ஆண்டில ஆண்டவர் சொல்லுகிறது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிரியமானவனே, உங்களுடைய வாழ்க்கையில நியாயம் செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், தோத்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கல்வி ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவருடைய எண்ணங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் சுவாமி. கர்த்தாவின் சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.